இன்று ஆண்டவருடைய பிறப்பு அழகாக எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க. சகல ஜனங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்துன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நட்சத்திரங்கள், அங்கே இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள், இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேரும் உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மேசியா யார் என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதிலே அவருடைய நாமம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் ஒவ்வொரு முறையும் கேட்டு இருக்கின்றோம். நாம் இன்றைய தினத்திலே என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்ட பொழுது அவருடைய நாமத்தை பற்றி இயேசு என்றால் அவர் பிறப்பு எவ்வளவு சிறப்பு என்பதை இங்கே நான் பேச வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பினை தேவன் எனக்கு சொன்னார். 4 வகையாக இன்றைய தினத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, ஜீசஸ் இஸ் அன் ஈஸி நேம் என்பதை முதலிலே இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எப்படி? இயேசு அவருடைய பெயர் எளிமையான ஒன்று என்பதை நாம் பார்க்க முடியும். ஒருத்தருடைய பெயரை வச்சு பல அற்புதங்களையும் பல அனுகூலங்களும் நாம் பார்க்கிறோம். நான் வழக்கறிஞராக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு பெயில் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு நீதிபதி என் பேரை சொன்னோடனே சாமித்துறை அப்படின்னோடனே நான் அந்த இடத்துக்கு போய் நின்று ஆர்கியூமெண்ட் போகிறப்ப பெயில் கிராண்டட்னார். எதுக்குடா பெயில் கொடுக்குறாருன்னு பார்த்தா, நாட் பிகாஸ் ஆஃப் யூ, என்னுடைய சீனியர் பேர் சாமித்துறை, அதனால் நான் இந்த பெயில் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு பெயில் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்தவுடைய நாமம், விலையேற பெற்ற அந்த நாமத்திலே மிக அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். அதை தான் இன்றைக்கி அன்பு சகோதரி செக்ரட்டரி அவர்கள் இன்றைக்கி டாக்டர் ஏஞ்சலின் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எவ்வளவு அந்த மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். எல்லா பாவங்களும், ஏன்னா யோசேப்பு பதறி போய் உட்கார்ந்திருக்கின்றான். அவன் திருமணத்திற்கு முன்பே பல்வேறு சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில்தான் அந்த இடத்திலே ஆண்டவர் அங்கே அவனுக்கு தூதன் மூலமாக தோன்றி அந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. இந்த பேர் உன் பையனுக்கு பேர் நான் வைக்கக்கூடிய பேர் எப்படி இயேசு என்ற ஒரு பெயரை வைக்க போகிறேன். அந்த பெயர் எல்லா பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் என்பதை ஒரு அற்புதமாக எடுத்து வைத்திருக்கிறார். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு அற்புதமாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார்கள். இங்கே பிறப்பும் ஒரு அற்புதம், இறப்பும் மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதுதான் கர்த்தராகிய இயேசு. எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், எப்பொழுது வருவார் என்பதை உலகத்திலே ஒருவருக்கு துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதிலே நாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னாகமம் 24:17 இருந்து எப்படி அந்த யாக்கோப்பிலே இருந்து அந்த நட்சத்திரம் உதிக்கும் என்பதையும், ஆண்டவர் எப்படி எந்த இடத்திலே இருந்து வருவார் என்பதையும், ஒரு மனிதனுக்கு அவர் பிறக்கக்கூடிய இடத்தை எங்கே சொல்லக்கூடியது உலகத்திலே ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும்தான். வேறு யாருக்குமே அந்த பாக்கியம் கிடையவே கிடையாது. எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், எந்த இடத்திலே இருந்து அங்கே வரும், அந்த செங்கோல் எப்படி வரும் என்பதை உலகத்திலே சொல்லப்பட்ட ஒரே ஒரு நபர் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் இன்றைக்கி அவருடைய பிறப்பே நாம் ஒரு பெரிய அற்புதத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிமு கிபி என்று 2 பிரிவாக உலகத்திலே ஒருவர் பிறப்பிற்கு பிறகு அங்கே ஆரம்பமாயிருக்கிறது. இந்த கிமு கிபி என்பதே நாம் எடுக்கக்கூடியதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாராக இருக்கட்டும், அது கிறிஸ்டியனாக இருக்கட்டும், பிற இதாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு தொழிலையே தொடங்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செயல்பட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அவர்கள் இதிலே இருந்து தான் தொடங்க வேண்டும். அது கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே இருந்து அவர்கள் அந்த வருடத்தை கணக்கிலே வைத்து தான் அவர்கள் தொடங்க வேண்டும். இதுதான் அவர் எல்லோருக்கும் வேண்டியது. அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு மாபெரும் அற்புதத்தை அவருடைய பெயரிலேயே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெயர் இன்றைக்கி 2 சிலபல் 5 வார்த்தை
அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருப்புள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நாம் எல்லாவற்றிலும் அது மிகப்பெரிய மக்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி அது மேசியாங்கிறது எவ்வளவு ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக ஜீசஸ் இஸ் அன் ஈஸி நேம் என்பதை முதலிலே பார்க்கிறோம். இரண்டாவது, ஜீசஸ் இஸ் அன் எஸ்டீம்டு நேம் என்பதை பார்க்கிறோம். அந்த வார்த்தை இங்கே இயேசுவினுடைய நாமம் என்பது புகழ்மிக்க ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு சொல் என்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை எப்படி இருக்கக்கூடியது முக்கியத்துவம் என்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிள் கமெண்டேட்டர், பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாருமே ஜோசுவாவை பழைய ஏற்பாட்டிலே அந்த பெயருடைய இதை எடுத்து சொல்வார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்பதும் பழைய ஏற்பாட்டிலே ஜோசுவா என்பதும் அந்த வார்த்தை எப்படி வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட வேத புத்தகங்களிலே இயேசு என்ற ஒரு பெயர் மட்டும் புதிய ஏற்பாட்டில் 902 முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் என்ற ஒரு வார்த்தை மட்டும் வேத புத்தகங்களிலே 500 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த முன்குறிப்பை உலகத்திலே ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், யோசுவா பல காரியங்களை செய்தாலும் கூட, அவர் நம்முடைய வனாந்திரத்திலே இருந்து நம்ம பிள்ளைகளை கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றாலும் கூட, அதைவிட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்? அவர் நம் உலகத்தில் இன்றைக்கி ஒரு மனுஷன் ரட்சிக்கணும்னு சொன்னால் அவர் நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லை. அந்த நாமம் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பில்லை. சால்வேஷன் என்ற மிகப்பெரிய பங்களிப்பை அந்த நாமத்திலே இருப்பதால் தான் யோசுவாவை விட ஆண்டவர் அவர் வல்லமையாய் வைத்திருக்கிறார். யோசுவா உலக பிரகாரமான காலங்களிலே அவர் பலது செய்தாலும், ஆனால் நிரந்தர பாதுகாப்பை தரக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு. என்ன, பழைய ஏற்பாட்டில் யோசுவாவே இருந்திருந்தா, அவர் எல்லாமே செஞ்சிருந்தா, புதிய ஏற்பாட்டில் இயேசுவே வந்திருக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் விரும்பக்கூடியது மிகப்பெரிய காரியம். ஒரு கவிஞன் ஒரு அற்புதமான ஒரு கவிதையை அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே, இந்த அரங்கத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். And Alexander may build nations. The Alexander build an empire என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். A Napoleon may change the nations of the world என்பதை நாம் பார்க்க முடியும். The Newton may bring about intellectual revolution என்பதை பார்க்க முடியும். And Edison may create a new world for science என்பதை பார்க்க முடியும். A Wyatt may use us in a new era of industry என்பதை பார்க்க முடியும். But there is only one who can touch and transform the human heart, and that one is Jesus என்பதை பார்க்க முடியும். அதாவது அலெக்சாண்டர் பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பலாம். நெப்போலியன் உலக நாடுகளையே மாற்றி அமைக்கலாம். நியூட்டன் அறிவு சார்ந்த ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம். எடிசன் அறிவியலுக்கு ஒரு புதிய உலகத்தை அவர் ஆக்க முடியும். வயாட் ஒரு தொழில் புரட்சியவே ஏற்படுத்த முடியும். ஒரே ஒருவர் மட்டும்தான் மனித இனத்தினே அங்கே இதயத்தை தொட்டு அவனை முழுமையாக டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் என்ற அந்த வார்த்தைகளை இந்த அரங்கத்திலே நான் நினைவிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். காரணம், அவருடைய நாமம் விலையேற பெற்றது. அவருடைய பிறப்பு உலக மக்களுக்கும் எப்பொழுதும் நிரந்தர பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்த்தது ஜீசஸ் இஸ் அன் ஈஸி நேம். ரெண்டாவது பார்த்தது ஜீசஸ் இஸ் எ எஸ்டீம்டு நேம். மூன்றாவது ஜீசஸ் இஸ் அன் எக்ஸால்டட் நேம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த எக்ஸால்டட் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:12 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தில் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இன்றைக்கி பேதுரு அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த பேதுரு அவன்கிட்ட
அந்த வாசலில் வந்து நின்று பிச்சை கேட்கக்கூடிய இடத்துல அவன் செய்யக்கூடிய ஒரே காரியம், அப்பா நீ கேட்குற பணம் என்கிட்ட பொண்ணும் வெள்ளி என்கிட்ட இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்னால் தர முடியும். அது என்னன்னு சொன்னால், இயேசுவின் நாமத்தில் நீ இப்பொழுதே எழுந்து நட என்று என்னால் சொல்ல முடியும். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். எப்படி அவர் பிறப்பிலே அவர் எந்த இடத்திலே பிறப்பார் என்பதை நாம் ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலே இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலே இருந்து எழும்பும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் பிறக்கக்கூடியதை எடுத்து சொல்லப்பட்டதோ, மீகாவிலே 5:2 ஒரு இடத்திலே எப்பிரத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய இடத்திலே இருந்து அவர் வருவார் என்பதை எடுத்து சொல்லப்பட்டதோ, அதேபோல் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று 600 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டதோ, அதே போல அவருடைய நாமம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டதோ, இதே போல அவருடைய நாமம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனுடைய சோல் விண்ணையும் இருதயத்தையும் இதயத்தையும் யாராலும் மாற்ற முடியாது. அதை யோசுவாவாலும் முடியாது, யாராலையும் முடியாது. ஆகவே தான் அவருடைய நாமம் தலை சிறந்த நாமம். ஜீசஸ் இஸ் அன் என்டியூரிங் நேம். அது எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பெயர். உலகத்திலே இயேசு என்று சொன்னாலே பாவங்கள் போய்விடும், இயேசுவை அறிக்கையிட்டாலே சாபங்கள் போய்விடும், இயேசுவை சொன்னாலே நம் நோய்கள் குணமாகும், இயேசு என்று சொன்னாலே பேய்கள் ஓடிவிடும். அந்த மிகப்பெரிய வார்த்தையை இன்றைய தினத்திலே நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிலாக்கியம். 4வதாக நாம் பார்க்கிறோம், இங்கே ஜீசஸ் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் நேம் என்று நாம் பார்க்கிறோம். ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பெரிய வல்லமையை கொடுக்கக்கூடியதிலே வேத புஸ்தகத்திலே வேறு யாருக்குமே அந்த இது கிடையவே கிடையாது. அவருடைய எக்ஸ்க்ளூசிவ் நேம் என்று சொன்னால் தனித்தன்மை வாய்ந்ததை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கின்றோம். அவங்க பல்வேறு காரியங்கள் அவருடைய முன் குறிப்புகளை பற்றியெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிறக்கிறப்ப 1 வயசு குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்ப கணக்கெடுப்பு நடத்தும், அது எங்கே இடத்துல நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை சொல்லப்பட்டது. அவங்க எங்கே போய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 33 வருடங்களிலே அவர் செய்த சாதனைகள் உலகத்தில் வேறு யாரும் செய்ய முடியாது. பல அற்புதங்கள், 38 அற்புதங்களை அவர் மிக அழகாக எடுத்து செய்தார். அவர் எடுத்து செய்த ஒவ்வொரு காரியங்களிலுமே ஆண்டவருடைய வல்லமைகளை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல அவர் எப்படியெல்லாம் இருந்தார் என்பதற்கு நாம் அவர் எதையெல்லாம் அவரால் செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்தில் நமக்கு ஒரு இந்த அற்புதமான இந்த கிறிஸ்மஸில், திஸ் கிறிஸ்மஸ் யூ கேன் ஃபைண்ட் பீஸ் ஆஃப் 3 திங்ஸ் என்பதை நாம் இந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதமான கிறிஸ்மஸ் நமக்கு 3 வகையான சமாதானத்தை நமக்கு தரப்போகிறது. அதுதான் முதலிலே நாம் பார்க்கிறோம். அந்த நாமம் எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு பார்த்தோம், அவருடைய நாமம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை பார்த்தோம், அவருடைய பெயரிலேயே எவ்வளவு எளிமை என்பதை பார்த்தோம். இங்கே அதனால தான் சிமியோன் அவன் ஆண்டவர் எப்படா வருவார்னு காத்துக்கிட்டே இருப்பான். அவருடைய வருகையை தொட்ட உடனே என் கண்கள் இந்த ரட்சிப்பை கண்டதுன்னு சொல்லி அவன் மகிழ்ச்சியாக சொல்லுவான். நான் இனிமேல் நிம்மதியாக போவேன்னு சொல்லுவான். இது எப்படி இருப்பார் என்பதை எல்லாம் எடுத்து சொன்னான். இங்கே நாம் பார்க்கிறோம், முதலிலே கில்ட், கிரீஃப், தேர்ட் கிரட்ஜ். இந்த 3ம் தான் ஒரு வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரியங்கள். ஒன்று குற்ற மனப்பான்மை, குற்றமுடைமை, எப்போ பார்த்தாலும். 2வது எப்போ தாங்கோனா துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதனை. 3வது பகைமை. இந்த 3ஐயும் எடுக்க வேண்டும் சொன்னால், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன், உலகம் குடிக்கிற பிரகாரம் நான் உனக்கு கொடுப்பதில்லை. வார்த்தைகளை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இடரல் இல்லை என்று சங்கீதம் 119, 165 மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி ஒரு மனுஷன் நோயாளியாக வர்றான்னு சொன்னால் கில்ட், அந்த குற்ற மனம்,
குற்ற எண்ணம் அதை மட்டும் மாற்றக்கூடியது யாரால் முடியும் சொன்னால் நிச்சயமாக பாஸ்டரால் முடியாது, பெரிய பெரிய ஆட்களால் முடியாது. ஒரே ஒரு நபர், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய குற்ற மனதை மாற்றக்கூடியதை உலகத்தில் ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட நம்முடைய பிறந்தவரை நாம் துதிக்கின்றோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பிறந்தநாள் மகிழ்ச்சி. ஃபஸ்ட். ரெண்டாவது, நம் கிரீஃப், சோகம். பல நேரங்களில் இரவில் நமக்கு சோகம், பகலில் சந்தோஷம் தர முடியும்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எல்லாருக்கும் நைட் தூங்க போகிறப்போ தான் அந்த டென்ஷன் வரும், அந்த பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், நிம்மதியே இல்லாத தன்மை வரும். நமக்கு வாழ்க்கையில் பல ஃபெயிலியர் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஒருத்தன் துரோகம் பண்ண பிரச்சனை, எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் அங்கே ஒருவனுடைய துக்கத்தை மாற்றக்கூடிய வல்லமை உலகத்திலே ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் இந்த பிறந்த நாளை மகிழ்ச்சியாக அன்னைக்கு கொண்டாடுறோம். 3 வகையான சமாதானத்தை கெடுக்கக்கூடியதில் முதலிலே கில்ட், இரண்டாவது கிரீஃப், மூன்றாவது கிரட்ச் என்று நாம் பார்க்கிறோம். இதில் இந்த கிரீஃப் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு 1 பேதுரு 5:7, நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகளையெல்லாம் என் மேல் வைத்துவிடு. ஹோல் திங்ஸ், கொஞ்சம் கிடையாது, ஃபுல். யூ லிஃப்ட் மீ, எல்லாத்தையும். ஹீ கேர்ஸ் ஃபார் மீ. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நான் இருக்கேன். உன்னுடைய எதுக்காக தான் நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் உனக்காகவே வந்திருக்கேன். ஸோ தாராளமாக என்கிட்ட ஒப்படி. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சங்கீதம் 55:20. இந்த வார்த்தை இன்றைக்கி மனுஷன், நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் லோடட் மாடு வண்டியில் ஃபுல்லாக வைக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நம்ம எந்திரிச்ச உடனேயே காட், இன்றைக்கி நான் இந்த இதை கம்ப்ளீட்டாக இயேசு நாமத்தில் எல்லாத்துலேயும் உங்கள்கிட்ட ஃபிட் பண்ணுறேன், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என் பிரச்சனையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய கேஸை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய பொருளாதார சூழ்நிலையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் குடும்பத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எனக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் அது மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய இழப்பு இருந்தாலும் சரி, வெற்றிடத்தை சமாதானமாக, ஆனந்த தைலமாக, ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடிய வல்லமை ஒரே நாமம், இயேசுவின் நாமம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அந்த பிறந்த நாள் நம் வாழ்க்கையிலே உலக மக்களுக்கு சர்வரோக நிவாரணம் என்பதை இந்த இடத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது கிரட்ச், பகைமை. எல்லா இடத்துலையும் சண்டை. வக்கீல்களுக்கு ஹாப்பி. எங்களுக்கெல்லாம் பல வழக்குகள் வருதுன்னா, டாக்டர்ஸுகளுக்கு கேஸாக குமியுதுன்னா, நீ கோர்ட்டே குமிஞ்சு வளர்க்குதுன்னா, இந்த கிரட்ச், பகைமை. இந்த பகைமையை ஒழிக்கக்கூடியதை ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துருக்களை சிநேகிகள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ பிறரை மன்னி. எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா? 7 முறையா? நோ, லைஃப் லாங். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த வார்த்தைகள், ஃபர்கிவ்னஸ், அவர் தரக்கூடிய மிகப்பெரிய அந்த ஃபர்கிவ்னஸை உலகத்திலே ஒரே ஒரு நபர் தான் தர முடியும், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் அந்த பாலகனை நாம் வணங்குகிறோம். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது என்று சொன்னால், மைட்டி காட் என்று சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்க்குற ஹீரோக்கள் உண்மையான ஹீரோ கிடையாது. அந்த ஹீரோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போயிடுவான். ஏன் இவரை மட்டும் ஹீரோ சொல்கிறோம்? வாட் இஸ் ஒன்லி ஒன் ரீசன். அன்னைக்கு ஆண்டவர் தரக்கூடியதில் பெரியது, இறந்தவனை உயிரோடு கொண்டு வரக்கூடிய ஒரே ஆற்றல் படைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சாபங்களை போக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மைட்டி காட் என்று சொன்னால் நம் பாவங்களை நீக்கக்கூடியவர் இன்னைக்கு அவருடைய நாமம். ஆகவே தான் நம்மளுடைய ரியல் ஹீரோ ஒன்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கி நமக்கு
ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தருங்கிறது வந்து ஒரு மென்டார் உண்டு. எல்லாருக்கும் சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே சொல்ல சொன்னால் அட்வைஸ் சொல்கிறதுல உலகத்தில் யாருக்குமே பஞ்சமே கிடையாது. ஒருத்தன் லீடர்ஷிப்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் சாகிற வர 10,000 பேரை வழி நடத்துகிறாங்க பர் டே. ஆஸ் எ பர்சன், லீடரே தேவையில்லை, ஒரு மனிதன், நான் சொல்கிற ஒரு மனிதன் ஆஸ் எ லீடர், ஆஸ் பர் த பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப், ஒரு மனிதன் சாகும் வரை 10,000 பேரை வழி நடத்துகிறான், 5 பேரை தினசரி வழி நடத்துகிறான் என்று சொல்லப்படுகிறது. இது ரிசர்ச். ஆனால் அதெல்லாமே பல நேரங்களில் மாறும், டிஃபிகல்ட்டிஸ் உருவாக்கும், ஆலோசனைகள் ஃபெயிலியர் ஆகும். டாக்டர் சொல்வார், அவர் சொல்வார், இவர் சொல்வார், எல்லாம் மாறும். ஆனால் அரசியல் தலைவர்கள் அது ஒரு விதமாக இருக்கும், காலை பிடிச்சி இழுக்கிறதாக இருக்கும். ஆனால் நிரந்தர ஆலோசனையை கொடுக்கக்கூடியவர் கர்த்தர். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று சொன்னால் ரியல் அட்வைசர், நம்முடைய இன்ஃபாலபிள் வேர்ட் என்று சொன்னால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஆகவே ஆண்டவரை நாம் இன்று மகிழ்ச்சியாய் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சாலோம், வெல்த், ஹாப்பினஸ், எல்லா வகையிலையும் இருக்கக்கூடிய ப்ராஸ்பரிட்டி, அபண்டன்ஸ் ஒருத்தர் தர முடியும்னா நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அதனால தான் சாலோம் என்று உலகமே பாராட்டி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்டவரை நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கி பிதாவை நாம் போய் பார்க்கணும்னு சொன்னால், என்னை கண்டடைகிறவன் பிதாவை கண்டடைகிறான். எட்டர்னல் காட், ஆண்டவர். இன்றைக்கி ஒரு மனிதன் வெற்றி, ஆண்டவரை போய் பிதாவை பார்க்கணும்னா அவரை பார்த்தாலே போ. தட் இஸ் த பைபிள். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த 5 டைமென்ஷன் ஆண்டவர் கொடுக்கக்கூடியதில் நமக்கு இந்த 4 நாமங்கள், பெரிய நாமங்களில் நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோம். இந்த நாமங்கள் உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த நாமம் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைகளிலே பிறப்பும் சரி, அவருடைய இந்த விதமான 3 வகையான இதுவும் ஆண்டவர் நமக்கு எடுத்து போட்டதாலே அவரை நாம் எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக, எப்பொழுதும் ஒரு மனிதன் வெற்றியுள்ளவனாக, ஒரு மனிதன் எப்பொழுதும் வாழ்க்கையிலே பிறருக்கு உதவும் கரவமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய பிறப்பை பிறருக்கு அறிவிக்க வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.